Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil Tutorial Day. இன்னைக்கு வீடியோல நான் இந்த ஐ லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றது உங்ககிட்ட காமிக்க போறேன். இந்த ஐ லுக்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ ஷேடோவே கிடையாது and brushes-உம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ரெண்டு ப்ராடக்ட் and என்னோட ஃபிங்கர்ஸ் மட்டும் தான். சோ கண்டிப்பா உங்களால இத வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஒரு நல்ல ஸ்மோக்கி ஐஸ் யார் வேணா வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ நான் எப்படி கிரியேட் பண்ணேன், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ என்னோட பேஸ் ஃபேஸ் மேக்கப் வந்து ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். லிப்ஸோட லிப் காம்போ என்னன்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஐஸில் நான் ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் கை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது ஐலிட்ஸில் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்படி ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். லைட்டாக நான் முன்னாடி போட்டிருந்த அந்த பேஸ் ப்ராடக்ட் மட்டும் இருக்குது, அதையும் நான் வந்து கை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு ஐ ஷேடோவே இல்லாமல் ப்ரஷஸும் இல்லாமல். ஸோ நான் ஒரு பவுடர் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐலிட்ஸை வந்துட்டு செட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நான் வந்து பவுடரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஐலிட்ஸ் வந்துட்டு க்ரீஸியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம போட போகிற ப்ராடக்ட் வந்து இன்டாக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் வந்து மஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன காஜல் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃபேஸஸோட ஜெல் காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய காஜல் வந்து ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்னு கிளைம் பண்ணுற மாதிரியான காஜல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லைன்ஸ் வந்துட்டு என்னுடைய லேஷ் லைனோட க்ளோஸாக நான் வந்துட்டு கொஞ்சம் கிறுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃபிங்கர் வச்சு நான் இப்படி வந்து ஸ்மச் பண்ணி விடுறேன். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக இன்டென்ஸ் பண்ணி ஸ்மச் பண்ணுறது தான் இந்த ஐ லுக்கில் உங்களுக்கு வேலையே. ஸோ இங்கே வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டு பவுடர் போடணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து வேறு எந்த ஒரு பவுடர் ப்ராடக்ட்டை வச்சு செட் பண்ண போகிறதில்ல. யூஸ்வலாக ஸ்மோக்கி ஐஸாக இருக்கட்டும், என்ன ஒரு ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐ ஷேடோ வச்சு தானே நம்ம வந்து லுக்கே வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பவுடரியாக ஏதாவது ஒன்று உங்களுடைய ஐலிட்ஸில் இருந்தால் தான் அந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து செட்டில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜெல் ப்ராடக்ட்டை லாக் பண்ணுற மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பவுடர் வச்சு என்னோடய லிட்ஸை வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் இந்த காஜல் வந்துட்டு போட்டு இப்படி ஸ்மச் பண்ணுறேன். ஸோ கையில் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபிங்கர்ஸ்னாலே அதை பிளெண்ட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு என்னுடைய ஐலிட் ஃபுல்லாக எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து நான் ஷேடோ கொடுக்குறேன். இதை நீங்கள் பிளாக்ல மட்டும் பண்ணணும்னு கிடையாது, உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்டென்சிட்டியை வந்துட்டு கூட்டிகிட்டே போகிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன், ஒரேடியாக போட்டு நான் வந்து அப்புறம் தேய்ச்சிட்டு அப்படி பண்ணல. ஸோ கண்ணை திறந்து பார்த்துட்டு எனக்கு எந்த இடம் வரைக்கும் ஷேடோ வேணும், எந்த இடத்துல இன்டென்சிட்டி, எந்த இடத்துல ரொம்ப டார்க்காக கருப்பாக வேணும் அப்படின்றத பார்த்து பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு நெயில்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வாட்டம் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு காட்டன் பட் கூட வச்சு பண்ணலாம். இல்லை நிறைய காஜலில் பின்னாடியே ஸ்மஜர் கூட இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே யூஸ் பண்ணுற காஜலில் கூட ஸ்மஜர் இருக்குது, அது வச்சு கூட நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக காமிக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சே பண்ணுறேன். அடுத்து அதே காஜலே எடுத்து என்னுடைய அப்பர் வாட்டர் லைனும் லோவர் வாட்டர் லைனும் நான் வந்துட்டு டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு தேவைன்ற அளவுக்கு நான் வந்து இதை இன்டென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணிவிட்டு ஸ்மஜ்ஜும் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு கண்ணு மேலே இருக்க அந்த தோல் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சப்புறம் உங்களுக்கு கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். இதே மாதிரி நான் என்னுடைய லோவர் வாட்டர் லைன்லேயும் வந்துட்டு காஜல் லைட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபிங்கர் வச்சு நான் இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்மச் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஸ்மஜ்டாக வேணும் அப்படின்ற இடத்துல நான் க்ளீனாக ப்ராடக்ட் இல்லாத ஒரு ஃபிங்கர் வச்சு அதை வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கொஞ்சமாக அதே லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பவுடர். ஸோ அதை எடுத்து என்னுடைய ப்ரோ போனை வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹைலைட்டர் மாதிரி கொஞ்சம் அந்த இடத்த வந்து பளிச்சுன்னு காமிக்கும். ரொம்ப பிளாக்காக வந்து ஃபுல்லாக ஹைலைட்ஸ் மேலே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஐலாஷ் கலர் வச்சு கர்ல் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்டென்ஸான ஸ்மோக்கி ஐஸ் பண்ணும்போது நீங்கள் லேஷஸ்லாம் ஒட்டணும்னு கூட அவசியம் கிடையாது. லேஷஸ் இல்லாமலே வந்துட்டு இந்த லுக் வந்து பயங்கரமாக ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் கண்ணு மூடினீங்கன்னா தான் தெரியும் உங்கள் கண்ணுக்கு மேலே நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஆனால் கண்ணை திறந்துருந்தீங்கன்னா வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா என்னுடைய லேஷஸை வந்துட்டு கர்ல் பண்ணிவிட்டு மஸ்காரா போட்டுக்கிறேன். மஸ்காராவுக்கு ஒரு மேப்ளின் மஸ்காரா எடுத்து நல்லா நான் வந்துட்டு என்னுடைய லேஷஸ் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட என்னுடைய லேஷஸ் ஒர்க் அண்ட் ஐஸ் ஒர்க்கே வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு வேணும்னா வேறு ஏதாவது கலர் ஐ ஷேடோ இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை கலர் காஜல் இருந்தால் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இவ்வளவு தான் சிம்பிள். நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேஸ், ஒரு
சிம்பிளான ஒரு லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்மோக்கியாக எவ்வளோ ஒரு எலிகண்ட்டாக கிளாமாக தெரியுது அப்படின்றது வந்து இந்த லுக்கில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த இமேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து அதை ரீஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ சாந்தி லைஃப் ஸ்டைல்லேருந்து சாந்தி வந்து எனக்கு ஒரு சாரீ சேலஞ்ச் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோக்கு வந்து நான் சாரீ போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் இந்த வீடியோக்கு ஒரு சாரியும் வேர் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னென்னா, நான் ரீசெண்டாக போட்டிருந்த ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் வந்து நிறைய பேர் டுட்டோரியல் கேட்டிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் சொன்னீங்க நான் இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்காக நான் அந்த டுட்டோரியல் இங்கே கொடுக்குறேன். பட் என்னால் எல்லா இன்ஸ்டாகிராம் டுட்டோரியல்ஸும் இங்கே கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த ஒரு டுட்டோரியல் உங்களுக்காக நான் இங்கே இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால. பட் மேக் ஷூர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் அங்கே வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக போஸ்ட், ஸ்டோரிஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் என்ன அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்க்கலாம். அண்ட் அதோட அப்படியே நான் கிளம்பிடுறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். I'm not in the mood, but you'll be here soon. Everything feels wrong, guess it's in a bad mood. Feeling broken hearted over something that never was. Never was, never was. Ooh, I thought it'd be me and you. Oh, ooh, I guess it wasn't true. If I only knew what you put me through, I don't deserve this. Oh, ooh, I thought it'd be me and you. Hard to be your friend when you act this way. What message are you trying to send? What's this game you play? Ooh, I thought it'd be me and you.